வீசாலும் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் இருக்கீங்களா? இப்போ நமக்கு வசனம் சொல்ல போகிறேன். எனக்கு வேதம் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கலாம். நான் இப்போ கூட வசனம் படிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நானூற்றி கொடுங்க. ஆமாம், இப்போ பண்ணிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாங்க பார்க்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறோம். உடனே 12th போயிடலாம், காலேஜ் போயிடலாம், அது முடியாது. எப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிப்படியாக போனால் தான் நம்ம பெரிய காலேஜுக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வீடு கட்டாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிஸ்க்கு குழந்தை பார்க்காம இருப்பாங்க. அதுக்கு நம்ம அழுகக்கூடாது, எஸ்பட் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணாதான் எஸ்பா உங்களுக்கு உயர்த்துவார். அப்போ உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். 2வது கொஸ்டின், எஸ்பா கைக்குள்ளேயே இருக்கணும். கையை திறந்துட்டான்னா நீங்கள் கீழே வந்துடுவீங்க. அதனால் எஸ்பா கையை திறந்துடாதீங்க, முடியே இருங்க, நாங்கள் உள்ளே இருக்கிறோன்னு அப்படின்னு ப்ரேயர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எஸ்பா உங்களுக்கு உயர்த்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நம்ம என்ன கற்றுக்கோன்னா எஸ்பாட்ட நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஆமாம், ஏசப்பா உங்கள் கைக்குள்ளேயே உங்களை வச்சிருப்பாரு. ஆமென்.